ஹாய் ஆல். இன்னைக்கு மார்னிங் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எந்திரிச்ச உடனே வந்து டீ ப்ரிப்பேர் பண்ணேன். டீ பண்ணிவிட்டு நானும் பரத் 2 பேருமே டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாப்பாவை அப்படியே பார்க் கூட்டின்னு போயிருந்தோம். ஸோ பார்க்கில் வந்து அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 1 hour இருந்தோம். இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, ப்ரான்ஸ் வந்து ட்ரை ப்ரான்ஸ் வந்து தக்காளி தொக்கு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து அதுக்கப்புறம் வந்து தட்டி வச்ச பூண்டு ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை அதுக்கப்புறம் ஒரு 3 வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அது வந்து நல்லா வதங்கின உடனே நான் இன்றைக்கி வந்து ஒரு 5 to 8 டொமேட்டோஸ் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் போட்டு நல்லா வதங்கின உடனே தேவையான மசாலாஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதில் என்னென்ன போட்டிருந்தேன்னா சில்லி பவுடர் அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க ட்ரை ப்ரான்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா ரெடி ஆகிடும். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணியிருந்தேன்னா ரைஸு அதுக்கப்புறம் வந்து பச்சைப்பயிர் சுண்டல் அப்புறம் ப்ரான்ஸ் தக்காளி தொக்கு கோவக்காய் பொரியல் அதுக்கப்புறம் பம்ப்கின் சூப் பண்ணியிருந்தேன். ஸோ கோவக்காய் பொரியலும் நான் வந்து ரெசிபி ஷூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.